சகோதரி அவருடைய கணவர் ரட்சிக்கப்பட்டவர் தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா நல்ல கொஞ்ச நாள் கழித்து, திருமணமாகி கொஞ்ச நாள் கழித்து அவர் புத்தியை காட்ட ஆரம்பிச்சிட்டார். என்னால் இது இல்லாமல் இருக்க முடியாது, ஏதோ உன்னை கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் இதை எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன்னு சொன்னேன், அதனால் என்னால் விட முடியல. அதன் பிறகு இந்த பெண்ணுக்கு ஒரே கண்ணீரும் கவலையும் தான். அடிக்கடி பார்த்தீங்கன்னா குடித்து விட்டு தான் வருவார், சிகரெட். அந்த அம்மா ஆலயத்துக்கு போகணும், ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில் என்னை கொண்டு போய் விடுங்க, ஆராதனை டைம் ஆகுது. சரி, நான் விட்டுட்டு நான் உன்னை வந்துடுவேன், முடியும் போது நான் உன்னை வந்து கூப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி உள்ளே கொண்டு வந்து விட வந்தவர் பாஸ்டர் பார்த்துட்டார். பிரதர், என்ன நீங்கள் சர்ச்சுக்குள்ளே வரவே மாட்டீங்க, உட்காருங்க உட்காருங்க, ஆராதனை இப்போ ஸ்டார்ட் ஆக போது, உட்காருங்க. அவர் உள்ளே உட்கார்ந்துருந்தாராம். இங்கே முன்பாக நின்று ஆராதனை நடத்தி கொண்டிருந்த ஒரு வாலிப தம்பியோட கர்த்தர் பேசுகிறார். அருமையான சகோதரனே, நீ தேவ சமூகத்திலே நீ வந்து அமர்ந்திருக்கிற, ஆனாலும் உனக்குள்ள இருக்கிறதானே அந்த அசுத்தமான கிரியைகளை தூக்கி எறிந்து போடு என்று. அங்கே யாரும் அப்படி யாரும் கிடையாது. இவருக்குள்ள மனசு, குற்றம் உள்ள மனசு தானே குறுகுறுன்னு இருக்கும். அவர் மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு, ஐயோ நம்ம எந்திரிச்சு ஓடிடலாம், இவர் நம்மளை தான் பாயிண்ட் பண்ணி சொல்றார். ஆனால் அந்த தம்பி கண்ணே திறக்கலை, அவர் ஜெபிக்கிறார். சகோதரனே, உன் பாக்கெட்ல இருக்கிறத தூக்கி எறி. ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் பரிசுத்தம் உள்ளவர். உடனே அவருக்குள்ள பயம் வந்துடுச்சான். எழும்பி போய் எங்கிருந்து அந்த நடுக்க வந்தது தெரியல, எங்கிருந்து ஒரு பயம் வந்தது தெரியல, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அங்கே வாசல்ல முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, இந்த பாவியை மன்னிங்க, நான் ஒரு பாவி ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, என்னை மன்னிங்க என்று சொல்லும் பொழுது அவர் அறியாமலே அவருக்குள்ள இருந்த ஒரு இருள் அவரை விட்டு வெளியே போயிருக்கிறது. அவர் நல்ல சந்தோஷமாய் தன் மனைவியோட சபையை முடித்து வீட்டுக்கு வந்த பொழுது அவர் சொன்னார், இனிமேல் நான் இதுக்கெல்லாம் நான் போக மாட்டேன், இந்த பழக்கெல்லாம் இனிமேல் நான் விட்டுடுறேன், இனிமேல் நான் இயேசுவின் பிள்ளையாக மாறப்போகிறேன். ஆவியானவர் வந்தார், நான் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர்.